தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியால பாரதிய ஜனதா பார்ட்டி தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது எல்லாமே தூக்கி சாப்பிடுற அளவுக்கு 5 நாட்கள்ல தொடங்கி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கருப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, பிஜேபி, சிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஜேபின்ற கட்சி பிஜேபியை 5 நாட்கள்ல இந்தியால மிகப்பெரிய கட்சியா சோசியல் மீடியால வலம் வந்துட்டு இருக்கு. அது என்னப்பா சிஜேபி, அதுவும் பிஜேபி மேல வன்மத்தை வச்சு சிஜேபி அப்படின்ற கட்சி ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். அது ஒரு விதத்துல ஒரு உண்மையினே கூட சொல்லலாம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே கருப்பாம்பூச்சிகளை மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து ட்வீட் போடுறாங்க, ஆர்டி ஆக்டிவிஸ்டாக மாறிடுறாங்க, அவங்களே ஒரு நியூஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கருத்தோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத பற்றிலாம் தான் ஒரு டீட்டெயிலான பதிவாக அது இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 மே 15ஆம் தேதி இந்த மாதம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சூரியகாந்த் அவர்கள் முன்னாடி ஒரு கேஸ் ஒன்று வருது. சஞ்சய் துபே அப்படின்ற ஒரு அட்வொகேட் அந்த கேஸை போடுறாங்க. அதில் அவர் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா, சீனியர் அட்வொகேட் அப்படின்ற ஒரு பதவி இருக்கு டெல்லி ஹைகோர்ட்டில். இந்த சீனியர் அட்வொகேட் அப்படின்ற அந்த பதவி கொடுக்குற நடைமுறையில் பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையே இல்லை. அந்த வெளிப்படைத்தன்மையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் ஒன்று போடுறாங்க. அதாவது சீனியர் அட்வொகேட் அப்படின்ற அந்த பதவி யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, ரொம்ப வருஷம் லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப வருஷம் அட்வொகேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த சீனியர் அட்வொகேட் அப்படின்ற அந்த பதவி கொடுப்பாங்க. அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் சீனியர் அட்வொகேட் அப்படின்ற அந்த பதவியை வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சஞ்சய் துபே அப்படின்ற ஒருத்தர் ஒரு பப்ளிக் லிட்டிகேஷனாக போட்டிருக்காங்க. அப்படி இந்த சீனியர் அட்வொகேட்டாக வரக்கூடியவங்களுக்கு என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய இந்த கேசஸ் எல்லாமே அவங்க தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோ இல்லை ஏதோ ஒரு ஜட்ஜ் முன்னாடியே வாதிடுவாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய ஒரு பிகினர் அட்வொகேட்டோ ஒரு மிடில் லெவலில் இருக்கக்கூடிய அட்வொகேட்டோ யாரும் வாதிட முடியாது. அவங்க ஒரு எலைட் அட்வொகேட் மாதிரி அவங்க நார்மலாக இருக்கக்கூடிய அட்வொகேட்டோட ஒரு 2-3 மடங்கு பல மடங்கு கூட சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு சீனியர் அட்வொகேட் அப்படின்ற ஒரு பதவி ஒன்று இருக்குது, அது ஒரு சீனியர் அப்படின்ற ஒரு பொசிஷன் ஒன்று இருக்குது. இதனால இந்த சீனியர் அட்வொகேட் அப்படின்ற இந்த பதவிக்கு நிறைய அட்வொகேட்ஸ்லாம் உழைப்பது உண்டு. அந்த உழைப்பவர்களுக்கு இந்த பதவி கிடைக்காம ஒரு சில குறுக்கு வழியில் நிறைய பேர் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பப்ளிக் லிட்டிகேஷனை போட்டிருந்தாங்க. அந்த பப்ளிக் லிட்டிகேஷனை விசாரித்த சூரியகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சஞ்சய் துபே அப்படின்றவர் இதுக்கு முன்னாடி நிறைய பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டிருக்காங்க. இவரே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக, சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்காக தான் நிறைய பப்ளிக் லிட்டிகேஷன்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யாரோ சொல்ல, இல்லை அவர் அந்த விஷயம் கேள்விப்பட்டாரோ இல்லையோ அதை மனசில் வச்சுட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிறைய இளைஞர்கள்லாம் சோஷியல் மீடியாவில் காக்ரோச்சஸ் மாதிரி அன்எம்ப்ளாய்டாக நிறைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. அதில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகவே இருக்குது, ஜுடிஷியல் சிஸ்டம்க்கு எதிராக இருக்குது. சில விஷயங்களுடைய சாராம்சத்தை தெரியாமலே ஒரு பெரிய நியூஸ் கிரியேட்டராக மாறிடுறாங்க, ஒரு ரிப்போர்ட்டராக மாறிடுறாங்க, ஒரு ஆர்டி ஆக்டிவிஸ்டாக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு சென்ஸில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கருத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்ட அபிஜித் திப்கே அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, பிஜேபி சிஜேபி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்ப பிஜேபி மேலே ஒரு சின்ன வன்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தால, இப்போ தான் அந்த விஷயமே வருது. இந்த அபிஜித் திப்கே அப்படின்ற ஒருத்தர் ஆம் ஆத்மி பார்ட்டியில் ஐடி விங்கில் சோஷியல் மீடியாவில் வேலை செஞ்சிருக்காரு. அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் கீழே வேலை செஞ்சதுனால பிஜேபிக்கு எதிரான மனநிலை அப்படின்றது இவருக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால என்ன பண்ணுறாரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா காக்ரோச்னு சொல்லி சொல்கிறாங்களா, அந்த காக்ரோச் அப்படின்ற பேரை எடுத்துக்கிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சிஜேபி அப்படின்ற அந்த கட்சி ஆரம்பித்து இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி 12 மில்லியன் ஃபாலோவர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. இது பிஜேபியோட ஃபாலோவர்ஸோட ஒரு 2-3 மில்லியன் வந்து ஜாஸ்தி தான், ஒரு 30 லட்சம் ஜாஸ்தி தான். இந்த கட்சி உறுப்பினராக சேரணும் அப்படின்னா ஐஎம் காக்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர்லாம் மட்டும் எந்த ஸ்டேட்லாம் போட்டுட்டிங்கன்னா போதும், நீங்களே இந்த கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நானே அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதுக்குன்னு நான் ஒரு மெம்பர் ஆகிட்டேன், நான் அந்த கட்சியில் உழைக்க போகிறேன் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நான் அந்த கட்சியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்குன்னு நான் அந்த கட்சிக்கு போயிட்டு பயங்கரமாக உழைக்க போகிறேன் அப்படின்றதும் கிடையாது. அந்த கட்சியை சும்மா ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கே, நம்மள ஒரு ஃபாலோ போட்டு வைப்போம், இது வந்து ஒரு ப்ரைட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த காக்ரோச் அப்படின்ற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு சிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு நேஷனல் ட்ரெண்டாகவே மாறிட்டு இருக்கு. மக்கள் யாருமே இது என்னப்பா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன விதமான கேஸை விசாரிச்சுட்டு இருந்தாங்க, ஓகே சஞ்சய் துபே அப்படின்ற ஒருத்தவங்க போட்ட கேஸுக்கு எதிராக தான் வந்து சூரியகாந்த் அவர்கள் இந்த கருத்துக்களை பதிவிட்டாங்க. சூரியகாந்த் அவர்கள் ஃபேக்காக டிகிரி வாங்கிட்டு வந்து அட்வொகேட்டாக ஆகக்கூடிய இந்த இளைஞர்களை தான் இந்த கருத்துலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இளைஞருமே போயிட்டு அதோட உண்மைத்தன்மையை போயிட்டு ஆராயவே இல்லை. காக்ரோச்சை இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்டு யூத் எல்லாருமே காக்ரோச் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் டாபிக் எடுத்துட்டு அந்த கட்சியை ஃபாலோ பண்ணவங்க, அந்த கட்சியில் இப்போ உறுப்பினரானவங்க தான் ஜாஸ்தி. ஒரு வகையில் சூரியகாந்த் அவர்கள் லேசியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னது ஒத்துக்கலாம். ஆனால் காக்ரோச் அப்படின்ற சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது, அது நானே ஏற்றுக்க மாட்டேன். அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஜென்சி மூவ்மெண்ட் வரப்போ நேபாள் அண்ட் பங்களாதேஷில் வர மாதிரியான ஒரு போராட்டம் இந்தியாவிலும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேள்வியை அபிஜித் திப்கே, இந்த கட்சியோடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடிய அபிஜித் திப்கே கிட்டேயும் போய் கேட்குறாங்க. கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது. அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாருமே நேபாள் மாதிரியோ பங்களாதேஷ் மாதிரியோ போயிட்டு முட்டாள்தனமா போராட்டம்லாம் பண்ண மாட்டாங்க, பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டருடைய அலுவலகத்தை போயிட்டு சூறையெல்லாம் ஆட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே
ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காங்க. அதனால நேபாள் அண்ட் பங்களாதேஷ் மாதிரி இவரே தூண்டிவிட்டால் கூட இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு ப்ரொட்டஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியும், அது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு வகையில் இவருக்கு அந்த மாதிரியான எண்ணம் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. ஒரு ஜட்ஜை சொல்லியிருக்கக்கூடிய இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு ஜட்ஜு ஒரு கேஸ் ஒன்று விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த சஞ்சய் துபே அப்படின்ற ஒரு அட்வொகேட் நிறைய பப்ளிக் லிட்டிகேஷன் போடுறாங்க, நிறைய அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சூரியகாந்த் அவர்கள் முன்னாடி வைக்கப்படுது. அந்த கருத்துக்கு ஒரு எதிர்ப்பு இவர் தெரிவிக்கிறாங்க சூரியகாந்த் அவர்கள். அந்த கருத்தில் இந்தியாவுடைய இளைஞர்கள் எல்லாமே காக்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவர் தவறுதலாக சொல்கிறாரோ இல்லை வாய் தவறி சொல்லிட்டாரோ இல்லை வேணும்னு என்று சொன்னாரோ சரி, அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான ட்ரெண்ட் ஆக்கி இன்னைக்கு பிஜேபியோடைய ஒரு பயங்கரமான சோஷியல் மீடியா ஃபாலோவர் வரக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டா இன்னைக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு சோஷியல் மீடியாவோட பவர்னு சொல்லி சொல்கிறதா இல்லை ஒரு ஜென்சி மூவ்மெண்ட்னு சொல்லி சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ குறித்தான உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.